உலகமெங்கும் வசிக்கக்கூடிய நியூஸ் டாக்கீஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வர்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்க இருக்குங்க. வருஷம் குருப்பெயர்ச்சி ஒரு வருடத்துக்கு வர்றது தான். ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி உச்ச நிலையில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்ச நிலையில குருப்பெயர்ச்சி ஆகுதுங்க. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வராரு. அடுத்த வருஷம் அதாவது 2027 ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே இருப்பாருங்க. இந்த உச்சகுரு பயிற்சி கோல்சாரத்தில் அதி முக்கியத்துவமானதுங்க. அப்போ இந்த கோல்சாரம் நான் இப்போ ஏற்கனவே என்ன சொல்கிறேன், அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிறேன். பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுக்கு என்னென்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிடலாம். கோல்சாரங்கள் இதுக்கு துணை புரியும். ஒளியா புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஜோதிடத்தை. ராஜயோக ஜாதகங்களில் ஏற்கனவே நிறைய ஒளி இருக்கு. அதனால கோல்சாரம் அவங்களுக்கு அதை பாதிக்கத்தான் செய்யும், நல்லதோ கெட்டதோ. ஆனால் அந்த சதவிகிதம், ஒளியின் சதவிகிதத்தில் ஒளியோடு மேற்கொண்டு ஒளி சேர்ந்தாலும் நமக்கு தெரியாது. ஒளியில சிறு இருள் வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. அந்த அமைப்புல பலவீனமான ஜாதகங்கள், அதாவது பலவீனம்னா என்னன்னா, நம்ம அதிர்ஷ்டம் குறைந்த ஜாதகம் எடுத்துக்கிறணும். அதிர்ஷ்டம் இல்லாத அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ஒரு சின்ன நிலத்தை வச்சு அதுல விவசாயம் பண்ணி செய்யக்கூடியவங்க, சிறு கடை வைத்திருப்பவர்கள், இப்படி அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாம அன்றாடம் பிழைக்கக்கூடிய அமைப்புல உள்ளவங்களுக்கு இந்த கோல்சாரம் கண்டிப்பா பலன் கொடுக்கும். இப்ப ஜென்மகுரு சிறைவாசம்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் தவறான வார்த்தை. குரு சுபக்கிரகங்கள்ல முதன்மையானவருங்க. உச்ச நிலையாம வராரு. அப்ப அந்த ராசி பலப்படம் எடுக்கணும். அதே மாதிரி அவருடைய பார்வைகள் விடுது பாருங்க, அந்த இடத்துலையும் பலன்கள் கண்டிப்பா வரும். அதே மாதிரி முழு பாவக்கிரகமான சனியோட நிலையவும் இதை எடுத்து சொல்லணும். அப்பதான் சரியாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி, இதற்கான பலனை பார்ப்போம். முதல்ல ரிஷபராசி குரு பகவான் ஏதத்தர கடமைப்பட்டவர், ஆதிபத்தியம் 12 கட்டத்துல எந்த விஷயம். 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதிங்க. எல்லா பாவமும் நமக்கு வேணும். சுபத்தன்மையா இருந்தா நல்லது. கெடுபலன் பாவத்தன்மை இருந்தா சில விஷயம் 6, 8, 12 தீய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், சரியா? ஆரோக்கியம். இந்த ரிஷபராசிக்கு அவர் தான் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஆயுள்ல ராசி அதிபதி சுக்கிரனுடைய பங்கு இருக்கு, 8ஆம் அதிபதி பங்கு இருக்கு, சனி ஆயுள்காரனுடைய பங்கும் இருக்கு. அப்ப 8ஆம் இடம் நமக்கு அவசியம். அதே 8ஆம் இடம் தடைகளையும் தரும். நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது மாதிரி 11ஆம் இடம் லாபம், மூத்த சகோதரம், இது கூட அவங்க குரு பகவான் தான் தரணும். பகை கிரகமாக இருந்தாலும் அவங்க தான் தரணும். சிக்கலான விஷயம் தான் ஜோதிடம். அதில் நம்ம பிரித்து பலன்களை பார்க்கணும். இப்படிப்பட்ட ஆதிபத்தியை தரக்கூடிய 8, 11 ஆதிபத்தியை தரக்கூடிய குரு பகவான் உச்சமா வராருங்க. இங்க 3ஆம் இடத்துல பலனை நச்சுன்னு சொல்லிடலாம். 3ஆம் இடம் என்ன? முதல்ல இளைய சகோதரம், நம்மளுடைய முயற்சி, அதே மாதிரி அணிகலன் நம்ம அணிஞ்சுக்கிறோம்ல, அந்த இது, புகழ், இசை, இப்படி நிறைய வரும். இதுல நம்ம முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிறணும், சரியா? எல்லாரும் இசையமைக்கிறது இல்லை. நகை எல்லாரும் போடுவோம். முயற்சி எல்லாருக்கும் வேணும், அவசியம் வேணும். முயற்சி இல்லாத அமைப்பு எதுவும் சரி வராது. முயற்சி வேணும். இப்படி அமைப்பு தாங்க. அப்ப 3ஆம் இடத்துல உச்ச அமைப்புல இருப்பாருங்க. 3ஆம் இடம், 3ஆம் இடம் தேகம்னு சொல்லணும். ரிஷபராசியில 12 லக்கணமும் இருப்பாங்க. ரிஷபராசி ரிஷப லக்கணம் இருக்கும், 12 லக்கணங்களும் சேர்ந்து வரும். அப்ப அந்த லக்கணங்களுக்கு அந்த அமைப்பு படி ஆரோக்கிய குறைவு இருக்கிற மாதிரி எத்தனை பேர் இருப்போம்ல. பலவித சிறு சிறு வித்தியாசங்களோட பிறவிகள் இருப்போம். அனைத்து பேருக்கும் குணங்கள் மாறும், கிரகங்கள் மாறும். அப்ப 3ஆம் இடத்துல வரும்போது உங்க முயற்சி பலிக்கும். எல்லா முயற்சியும் நான் எடுக்கிறேன், எதுவுமே பலிக்கலைங்கன்னு சொல்றீங்கல்ல, வயசுக்கு தக்கன அந்த முயற்சி பலிக்கும். அதே மாதிரி இளைய சகோதரர் எல்லாருமே நமக்கு வேணும்ல, உறவு முறைகள். இளைய சகோதரத்தால் நன்மை, நம்ம அவங்களுக்கு பிரயோஜனம், அவங்க நமக்கு பிரயோஜனமா இருக்கிற விஷயங்கள் நடக்கும். 3ஆம் இடம் தேகம் சொன்னேன். முயற்சி, புகழ், திரைத்துறையில் இருக்கீங்களா, அந்த 3ஆம் இடம் இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கீங்க. சொல்லிக் கொடுக்குறதில்ல, இசையை சொல்லிக் கொடுக்குற அமைப்பு. இந்த மாதிரி இசைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டா அதுல பல பிரிவுகள் இருக்கும். இசை ஆர்வலராக இருக்கலாம், இசையமைப்பாளராக இருக்கலாம், இந்த அமைப்புல. அப்ப 3ஆம் இடம் வெளிச்சம் வரும் பொழுது அந்த 3ஆம் இடத்துக்குடைய தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். 3ஆம் இடம் நகநட்டு. சந்தர்ப்ப சூழ்நிலையை நீங்க அடகு வச்சிருக்கீங்க. நீங்க போராட்டாலும் வீட்டுக்காரங்களுக்கு மனைவிக்கு போடணுமா இல்லையா, அதை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை மீட்டிட்டு வர்ற வாய்ப்புகள் கண்டிப்பா வரும். குரு கடகத்துல இருக்கும் பொழுது உச்ச அமைப்புல இருப்பாரு, கை பவரா இருக்கிற பொழுது அந்த பலன் கண்டிப்பா நடக்கும். 12 வருஷத்துக்குள்ள இந்த நிலை வருங்க. அப்ப இந்த ஒரு வருஷ காலம் 2026 ஜூன்ல இருந்து 27 ஜூன் வரைக்கும் ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த பார்வை முக்கியமா இல்லையா?
7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் என்ன? வயசுக்கு தக்கன திருமணம், திருமண அமைப்பு இதுவரை நடக்கலையா? உங்கள் லக்னப்படி தோஷம் இருந்து இப்போ திருமணம் நடக்கிற தசாபுத்திகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பொழுது இந்த குரு பூஸ்ட் பண்ணுவார், 7ஆம் இடத்தை சிறப்பாக்குவார். அதே மாதிரி திருமணம் பண்ணிட்டு சிக்கலாக இருக்கீங்களா, ஒரு நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யணும்னு எண்ணங்கள் இருக்கா, அது நிறைவேறும் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால். சரியா? அதை ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னா, மொட்டத்துக்கு நம்ம அடிச்சுட்டு போனோம்னா நான் தொழிலே வைக்கல, எங்களுக்கு போய் கூட்டு தொழிலை சொல்கிறீங்கன்னு கேட்டுருவீங்க நீங்கள். நான் எப்போவுமே ஒரு விதிவிலக்கை உட்படுத்தி தான் சொல்லுவேன். யதார்த்தமாக எல்லாத்துக்கும் அடிச்சு விட்டு போயிடக்கூடாது. கூட்டு தொழில் செய்யணும். அதே மாதிரி நமக்கு அன்றாடம் நம்மளோட தொடர்பு கொள்றவங்களும் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி மனைவி முதல்ல வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, கூட்டு தொழில். மற்றவங்க பூரா வீட்டில் நமக்கு எதிர்படுறவங்க, நம்ம நடந்து போகிறோம் எதிர்படுறவங்க 7ஆம் இடம் தான். நம்ம ராசி நம்மளை குறிச்சா 7ஆம் இடம் எதிர்முனை நமக்கு எதிர வர்றவங்களை குறிக்கும். அவங்ககிட்ட ஒரு பழக்கம், பலரோட உதவிகள் கிடைக்கும் 7ஆம் இடம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்ப்பார், பாக்கியங்கள் கிடைக்கும். எல்லாமே பாக்கியம் தான். வயசுக்கு தக்கன குழந்தை பாக்கியம், மனைவி பாக்கியம், அப்புறம் குழந்தை பாக்கியம், தாய் தந்தையரே பாக்கியம் தான். அவங்க வந்து நமக்கு உதவ காத்திருக்காங்க, வாய்ப்பு வரல, இந்த வட்டம் கண்டிப்பாக செஞ்சிருவேன், அந்த வாய்ப்பு கிடைக்கும். 9ஆம் இடம் இறையொருள் ஸ்தானம், தெய்வ பராக்கிரமங்கள், தெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு. தெய்வம் அருள் சாதாரணம் இல்லைங்க. இறைவன் நினைத்தா தான் நமக்கு கருணை வரும். அவன் அருளின்றி நம்ம வணங்க முடியாது அப்படின்னு நம்ம முதல் சொல்லுது. தந்தையார் சொத்துக்கள் உங்க ஜாதகப்படி இருக்கு, வரல, இப்ப வரும். வம்பு வழக்கில் போய் மாட்டியிருக்கு, தீரும். 9ஆம் இடம் நேர்த்திக்கடன் செய்யக்கூடிய அமைப்புல குலதெய்வம் என்னன்னே தெரியல, தெரிய வரும். அங்கே போய் நேர்ச்சை செய்யலாம், இப்படி வருங்க. அடுத்து முக்கியமான விஷயம் 11ஆம் இடம். இப்ப ரிஷபத்துக்கு வந்து மேசத்துக்கு சனி நல்ல வரல, இருந்தாலும் 10-11 தொழிலும் லாபமும் கொடுக்குறவர். ஆனா ரிஷபத்துக்கு யோகாதிபதி, யோகத்தை செய்யற சனி 11 இருக்குங்க. ஏதோ சனி நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அந்த இடத்துல வெளிச்சம் இல்லாம இருந்தாருன்னா, குரு வீடா இருக்கும் பொழுது லாபத்தை மந்தகதியா தான் கொடுப்பாரு. உறுதி, யாரும் சொல்லாத தகவலை சொல்றேன். வெளிச்சப்படும் பொழுதுதான் அவர் வந்து சிறப்பா செய்வார். அப்ப உச்சகுரு வரும் பொழுது 9ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்ப்பார். மூத்த சகோதர உதவிகள். உங்க ஜாதகம் எப்படி, உங்க லக்னப்படி முதல் திருமணம் நடந்து தகராறா இருக்கா, 2ஆம் திருமணத்துக்கு பாக்குறீங்களா? இப்ப 11ஆம் ராசிக்கு, ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்க அந்த இளைய மனைவியை காட்டக்கூடிய 2ஆம் திருமணம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். தொழில லாபம் இல்லாம இருக்கீங்களா, இப்ப லாபம் அதிகரிக்கும். சிறு தொழில், நான் என்ன சொல்றேன், கோச்சாரம் பெரிய தொழிலவர்களை அம்பானிக்கு அதானிக்கு சொல்லல, சிறு குறு தொழில் செய்யறோம்ல, அவங்களுக்கு லாபமே இல்லாம போட்ட முதல்ல எடுக்க முடியலையா, செலவா தமிழுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்ற ரிஷபராசி என்பவர்களுக்கு 1 வருஷ காலம் போட்ட முதலீடு நல்லபடியா வரும். விவசாயிகளுக்கு வந்துக்கிட்டு நீங்க நிலத்துல போட்ட முதலீடு உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு லாபங்கள் சிறக்கக்கூடிய வருஷமாகவே 1 வருட காலம் கண்டிப்பா இருக்குங்க. எப்பவும் போல நான் சொல்றேன், பரிகாரம்னு சொன்னோம்னா நம்ம வந்து அனுதினம் குலதெய்வத்தை மறக்காதீங்க, நம்ம குலங்காக்கும் தெய்வம் இஷ்ட தெய்வத்தை மறக்காதீங்க. ஆக இந்த ரிஷபராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சி வந்து லாபகரமானதாக கண்டிப்பாக இருக்கும். நீங்க அந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க, இது எப்படி இருந்துச்சு பலன்கள் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உற்சாகப்படுத்தினா தான் அடுத்தடுத்து நான் நல்ல பதிவுகள் போடுவேன். நன்றி, வணக்கம்.